வீட்ல இருக்கும் போதுதான் நம்ம மனைவி கூட பேச முடியலையேன்னு வெளியில போனதுக்கு அப்புறம் கால் பண்ணி பேசினா அப்ப கூட நம்ம ஹீரோட அம்மா போனை வாங்கி அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, யாருக்குமே தெரியாம தனியா ரூம் போட்டு நம்ம மனைவி கூட ஒன்னா இருக்கலாமேன்னு பார்த்தா அந்த லாட்ஜுக்கு போலீஸ் செக்கிங்னா வந்து நீ யாரு அந்த பொண்ணு யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு யாரான்னு இவனை அடிச்சு கேக்குறப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆன விஷயத்த இவன் போன்ல காட்டுறான். ரெண்டு பேருமே கணவன் மனைவினால இவங்க ரெண்டு பேரையுமே விட்டுறாங்க. இந்த சின்ன 10க்கு 10 வீட்ல இவ்வளவு பேர் இருக்கறனால எங்களால ஒன்னா இருக்க முடியலையேன்னு தண்ணி போட்டு வந்து வீட்ல கத்த ஆரம்பிக்கிறான். பத்தாத குறைக்கு இவனோட அக்கா வேற மாமியார் வீட்ல சண்டை போட்டு இவங்க வீட்ல வந்து உட்கார்ந்துருப்பா. அதனால அவங்க அக்காவையும் திட்டிட்டு அடுத்த நாளே மாப்பிள்ளையிட்ட பேசி சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். மாப்பிள்ளை கூட அவங்க அக்காவையும் சமாதானம் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மனைவிய பீச்சுக்குன்னா கூட்டிட்டு போய் மனசு விட்டு ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமாவும் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க.